வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். இன்னைக்கு நம்ம சிமெட்ரி அத பத்தி படிக்க போறோம். சிமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனிமல்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தேர் சிமெட்ரி. விலங்குகளை நம்ம சமச்சீர் அமைப்பு மூலமாவும் வகைப்படுத்த முடியும். ஸ்பாஞ்சஸ் ஆர் மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல். சோ கடல் பஞ்சிகள் சமச்சீர் அற்றவை அப்படின்னு சொல்றோம். அதாவது எனி பிளேன் தட் passes through the center does not divide them into equal half. எந்த பிளவும் உடலின் மைய பகுதி வழியாக செல்லும் போது இரண்டு சமமான பகுதிகளை உண்டாக்குவது இல்லை அப்படின்னு தான் இந்த வரிகள்ல கொடுத்திருக்காங்க. When any plane passing through the central axis of the body divide the organism into two identical halves is called radial symmetry. பிளவானது உடலின் மைய பகுதி வழியாக செல்லும் பொழுது இரண்டு சமமான துண்டுகளை உருவாக்கினால் ஆரச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. சீலன்ட்ரேட் குழியுடலிகள், டீனோபோராக்கள், எக்கினோடர்ம்ஸ் have these kind of body plan. இதெல்லாம் ஆரச்சீர் அமைப்புல வரக்கூடிய உதாரணங்களா இருக்கின்றன. அனிமல்ஸ் லைக் அனலீட்ஸ் அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ், வலைத்தசை உடலிகளும் கணுக்காலிகளும், where the body can be divided into identical left and right of in only one plane exhibit bilateral symmetry. சோ இந்த மாதிரியான கணுக்காலிகள் எல்லாம் பிளவானது உடலின் மைய பகுதி வழியாக செல்லும் போது மட்டுமே ஒரே ஒரு ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம், ஒரே ஒரு முனைகள்ல மட்டுமே இரண்டு சமமான பிளவுகளை கொண்டு வந்ததுன்னா, இரண்டு சமமான துண்டுகளை கொண்டு வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா பைலாட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். சோ சமச்சீர் அமைப்புல நமக்கு மூன்று வகையான அமைப்பு கொடுத்திருக்காங்க. சமச்சீரற்றவை, ஆரச்சமச்சீர், பைலாட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சமச்சீர் அற்றவைக்கு கடல் பஞ்சுகளை நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். இவைகள் எந்த பிளவுகள்ல நம்ம எந்த ஆங்கிள் டிவைட் பண்ணாலும் நமக்கு சமமான உடலமைப்பினை கொடுப்பது இல்லை, துண்டுகளை கொடுப்பது இல்லை. ஆனா அதே குழி உடலிகளும் டீனோபோராக்களும் எந்த கற்பனை கோடுகள்ல உடலின் மைய பகுதியில போனாலும் அவங்க சமமான துண்டுகளை கொடுக்கறாங்க அப்படின்றது இங்க பொருள்படுது. ஆனா ஒரே ஒரு கோட்டின் ஒரே ஒரு கோடு மட்டுமே உடலின் மைய பகுதியில போகும்போது சமமான துண்டுகளை கொடுத்ததுன்னா அது பைலாட்ரல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் குழந்தைகளே. ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்க நண்பர்களோடவும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.